Hey hello friends, welcome to my channel Thahee Tech. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு 100% ட்ரஸ்டடான ஒரு மணி ஏர்னிங் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ நீங்க கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ல வரது வந்துட்டு உங்களுக்கு புரியாம கூட போகலாம். ஸோ அது என்ன வெப்சைட், அதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ற அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல் நம்மளோட சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கிளிக்கிற ரெக்கல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல போற அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற வெப்சைட்ல தான் நம்ம இப்போ ஏர்ன் பண்ண போறோம். இந்த வெப்சைட் நேம் பார்த்தோம்னு சொன்னால் Picoworkers. இந்த வெப்சைட் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு இந்த வெப்சைட் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்லியிருந்தேன், இது வந்துட்டு 100% ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்னு சொல்லி. அது ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இலங்கையிலிருந்து வந்துட்டு நிறைய பேர் இதை வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரூஃப் வந்துட்டு இங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இந்த ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற மெனு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் யார் யார் எவ்வளோ மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் 2 கேட்டகரியை பிரிச்சிருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வித்ட்ரா பண்ணது. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வித்ட்ரோக்கு வந்துட்டு அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னும் அவங்க வந்துட்டு பே பண்ணல, கூடிய சீக்கிரம் வந்துட்டு பே பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு டைம் வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிறத நீங்கள் போய் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஓவரால் ஏர்ன் பண்ண அவங்களோட டேட்டாவெல்லாம் வந்துட்டு வந்து கொண்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய நாடுகள் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய ஸ்ரீலங்காவில் இருந்தும் கூட ஒரு நபர் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது $111 வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ சாதாரணமாக $1 வந்துட்டு ஸ்ரீலங்காவில் $200 மேலே போகுது. இப்போ அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம இலங்கையில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நிறைய வெப்சைட்டுகள் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாமல் தான் சில வெப்சைட்டுகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெப்சைட் வந்துட்டு இலங்கையிலேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு தெரியுது. ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸை வச்சு கொண்டு மட்டும் இது வந்துட்டு ட்ரஸ்டடான வெப்சைட் அப்படின்னு சொல்லலை. நான் வந்துட்டு குரோமில் அதே சமயத்தில் விக்கிபீடியாவில் வந்துட்டு இந்த வெப்சைட்டை பற்றி சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதில் பார்த்தோன்னு சொன்னால் பெரும்பாலும் பாசிட்டிவான கமெண்ட் தான் வந்துச்சு. ஸோ அதை வச்சு கொண்டு தான் நான் இது வந்துட்டு 100% ட்ரஸ்டடான வெப்சைட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு முதல் இல்லாமல் இதில் வந்துட்டு என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற பட்டன் தான் வந்துட்டு சைன் அப் பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சைன் அப் பேஜ் வந்துட்டு லோட் ஆகிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு ரியல் நேம் கேட்கும், அதாவது உங்களுடைய பேரை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுடைய இமெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட இமெயிலில் பாஸ்வேர்டை கொடுக்காம ஒரு ஜென்ரலாக ஒரு பாஸ்வேர்டை கொடுங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுங்க. அடுத்து நிக் நேம் வந்துட்டு நீங்கள் யாரான பேரை கொடுத்துக்கலாம். அடுத்தது கண்ட்ரி வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்கா இருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் கட்டாயம் ஸ்ரீலங்கா வந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வந்துட்டு செக் பண்ணி போட்டு தான் இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கொண்டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலுக்கு அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவங்க சென்ட் பண்ணுற மெயில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் Picoworkersல இருந்து வந்திருக்கு அந்த மெயில். இப்போ இது அவங்க வந்துட்டு ஆக்டிவ் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலே அது வந்துட்டு ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அது ஏன் நம்ம இமெயிலுக்கு வந்துட்டு ஆக்டிவ் லிங்க் கொடுக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதில் அந்த இமெயிலை கொடுத்து சைன் அப் பண்ணுறீங்களான்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு மெயில் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் சைன் அப் பண்ணினதால லாகின் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நம்மளுடைய ஏர்னிங் சைட். இதில் நம்ம வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜாப்ஸை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டுக்கு பார்க்குறதுக்கு முதல் நம்ம இதில் மேலே இருக்கிற மெனுவெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா நார்மலாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் ஜாப் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பிகினர் அப்படிங்கிறதால வந்துட்டு நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர் அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக்கில் இருந்து வந்துட்டு ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து கொண்டு இருக்கும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன வகையில் வந்துட்டு இந்த ஜாப் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்ச என்னன்னு சொன்னால் நீங்கள் சைன் அப் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சைன் அப் சொன்னால் அவங்க ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி அதில் லிங்கை வந்துட்டு காப்பி பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங் வந்துட்டு அவங்க தந்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு டாஸ்க்குமான ஏர்னிங் பார்த்தோன்னு சொன்னால் அதனுடைய ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னு சொன்னால் பேமெண்ட் இது வந்துட்டு என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வந்துட்டு ஜாப் வேணுமோ அந்த ரேஞ்சை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு உங்களோட ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அவளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வர மாட்டுச்சு. என்ன சொன்னால் அவங்க இன்டர்நேஷனலாக தான் வந்துட்டு ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம சூஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னால் ஆசியா வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் ஜாப் லெவலையும் வந்துட்டு ஸ்டார்டரில் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நான் உதாரணமாக 2வது வந்துட்டு இருக்கிறத எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ நான்
இது பார்த்தோன்னு சொன்னால் இன்ஸ்டால் ஆப் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்துட்டு இது வந்துட்டு பங்களாதேஷ், சைனா, இந்தோனேஷியா இதில் வந்துட்டு அந்த அவைலபிளாக இருக்க கண்ட்ரியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இது வந்துட்டு அந்த நம்ம ஜாப்பை வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தானே ஒரு டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இந்த விடயம் இதுக்கு பிறகு வர விடயம் தான் வந்துட்டு இனி முக்கியமான விடயங்கள். ஸோ அது என்னென்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். இது வந்துட்டு பெஸ்ட்டுக்கு இருக்கிற என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு பெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த லிங்கை வந்துட்டு காப்பி பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் வந்துட்டு சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஒரு எப்போ வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த எப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதே சமயத்தில் இப்போ நம்ம கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட். இப்போ நம்ம இமெயிலை கொடுத்து சைனிங் பண்ணக்குள்ள நமக்கு வெரிஃபிகேஷன் மெயில் பண்ணாங்க தானே, அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய மெயிலுக்கு. அதை வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஓடிபி. ஸோ இது இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் அனுப்பணும்னு சொன்னால் ரெண்டு இது வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்த்தோன்னு சொன்னால் அவங்க அனுப்பின மெயிலை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப வேண்டி வரும். இரண்டாவது பார்த்தோன்னு சொன்னால் நம்ம இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த இமெயில் கொடுப்போம் தானே, அந்த இமெயில் நம்ம கொடுக்கும்போது அதையும் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ அவங்க வந்துட்டு அதை தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த நம்ம சரியாக தான் இமெயில் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அதை வந்துட்டு அவங்க ப்ரூஃப் கேட்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ரெண்டையும் வந்துட்டு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் கீழே பார்த்தோன்னு சொன்னால் சப்மிட் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற இருக்கும். அப்படி கொடுத்தீங்க சொன்னால் உங்களுக்கு இந்த ஜாப்புக்கான பேமெண்ட் வந்துட்டு $0.3. அந்த $0.3 வந்துட்டு பெஸ்ட்டுக்கு பெண்டிங்கில் இருக்கும். அதை வந்துட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி இப்போ நீங்கள் சரியாக தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஏர்ன் அப்படிங்கிறதுல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்படி நம்ம செஞ்சு நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு $1 மேலே நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ அடுத்த பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஏர்ன் பண்ண டாலரை வந்துட்டு எப்படி வித்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வித்ரோ ஆப்ஷன் பார்த்தோன்னு சொன்னால் இதில் வாலெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாலெட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இப்போ நமக்கு வித்ரோ இப்போ நம்ம எதுவுமே வந்துட்டு ஏர்ன் பண்ணலை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய பாயிண்ட்ஸ் நம்மளுடைய மணி வந்துட்டு 0 பாயிண்ட்ல இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு வித்ரோவில் வந்துட்டு எதுவுமே காட்ட மாட்டுச்சு. ஆனால் வித்ரோவில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த டிபாசிட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம கார்டில் வந்துட்டு டிபாசிட் பண்ணுற இடத்துக்குன்னு சொன்னால் இப்போ நம்மளும் வந்துட்டு அதே மாதிரி ஜொப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். அப்படி போஸ்ட் பண்ணும்போது நம்ம இப்போ மற்றவங்களுக்கு வந்துட்டு பே பண்ண வேண்டி வரதால நம்ம வந்துட்டு அதாவது நம்ம டிபாசிட் பண்ண வேண்டிய வரும். நம்ம வித்ரோவில் வந்துட்டு நம்ம இப்போ ஏர்ன் பண்ண காசை வித்ரோ பண்ணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு கார்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படி தான் வந்துட்டு வித்ரோவில் இருக்கும். ஸோ நம்ம கார்டு யூஸ் பண்ணலாம், பேபால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ஆப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதில் வந்துட்டு பேபால் வந்துட்டு கார்டு தான் வந்துட்டு மணியமாக யூஸ் பண்ணியிருப்போம். பேபாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம அதை கிரியேட் பண்ணலாம். ஆனால் எப்படி கிரியேட் பண்ணுற அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.